ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு சேனல். நாம் இன்னைக்கு ஆப்ஜெக்ட்னா என்ன, அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் அரேஸ்னா என்ன, அரேஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணோம், அண்ட் தென் அரேஸில் இருக்க மெத்தட்ஸ் லைக் ஸ்டார்டிங் எப்படி பண்ணலாம், ரிவர்ஸ் எப்படி பண்ணலாம், அண்ட் தென் ஃபில்டர், ரெடியூஸ், ஸ்லைஸ் இப்படி எல்லா ஆப்ரேஷன்ஸும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா கீஸ் அண்ட் வேல்யூ பேர்ஸ்ல இருக்கும். லைக் இப்போ நம்ம அரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டெக்ஸிங் பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கீ வேல்யூ பேரா இருக்கும். ஸோ கீ வேல்யூ பேர்ஸா இருக்க போகுது. அண்ட் தென் நம்ம ஃபர்ஸ்ட் இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். தென் அப்புறம் அதை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தரா மூவ் ஆகலாம். ஸோ கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளார நேம் கொடுத்துட்டு இந்த நேம்ல வந்து இங்க சாரான்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து இந்த செமிகாலன்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் கம்மா போட்டாலே போதும். அண்ட் தென் வந்து நான் இப்போ வந்து ஏஜ் போடுறேன். ஏஜ் வந்து ஒரு 21 போட்டுக்கலாம். கம்மா கோர்ஸ் வந்து AML. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத குறிக்கும் அப்படின்னா இந்த கேர்லி பிரேசஸ் தான் குறிக்கும். இந்த கேர்லி பிரேசஸ் வந்து ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். இந்த நேம், கீஸ், கோர்ஸ் இது எல்லாமே வந்து கீஸ். நம்ம கீ வேல்யூ பேர் தானே ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கீஸ் எதை சொல்றோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்க இந்த நேம், ஏஜ், கோர்ஸ் எல்லாமே வந்து இங்க கீ தான். வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ இந்த கீஸ்க்கு வந்து நம்ம அசைன் பண்ணிருக்கிற நேம் அந்த நம்பர்ஸ் தான் வந்து நம்ம வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க தாரா 21 AML எல்லாமே வந்து வேல்யூஸ் தான். இதுதான் வந்து கீ வேல்யூ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எப்படி வந்து இப்போ பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா இதை ஆக்சஸ் பண்றதுக்கு மட்டும் 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, ஆக்சஸிங் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டாட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. டாட் நோட்டேஷன் சொல்றாங்க. இந்த டாட் நோட்டேஷன்னா என்ன அப்படின்னா லைக் இப்போ கன்சோல்ல வந்து நம்ம வந்து டாட் யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற அவுட்புட்டை வந்து எடுத்துக்கலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு வேணுங்கிற கீயை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீயை ஆக்சஸ் பண்ணும்போது இங்க வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இப்போ இங்க தாரான்றதுனா தாரா அப்படிங்கிற நேம் வந்து நமக்கு அவுட்புட்ல வரும். இப்போ நான் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சஸ் பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ல வந்து எனக்கு இப்போ வந்து எனக்கு கோர்ஸ் வேணும். ஓகேவா, இந்த ஸ்டூடெண்ட் என்ன கோர்ஸ் படிக்கிறாங்கிறது வேணும். அதனால வந்து நான் கோர்ஸ்ல கொடுக்குறேன். கோர்ஸ்ல கொடுத்த உடனே இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாமா. AML வந்துச்சா. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டாட் நோட்டேஷன். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா பிராக்கெட் நோட்டேஷன். ஸோ இந்த பிராக்கெட் நோட்டேஷனும் சேம் அதே மாதிரி தான். பட் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கீயை வந்து பிராக்கெட்ல போட்டு ஆக்சஸ் பண்ண போறோம். அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டு ஆக்சஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஸ்டூடெண்ட் டாட் எனக்கு வந்து டாட் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டூடெண்டோட ஏஜ் வேணும். ஓகே, ஏஜை வந்து இப்போ ஆக்சஸ் பண்றேன். ஸோ சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து பிராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம அப்போ என்ன பிராக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏஜ் அப்படிங்கிறத வந்து கோட்ஸ்ல கொடுத்துடலாம். அதான் ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்துருக்கு. 21 வந்துருச்சா. ஸோ டாட் நோட்டேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்சஸா இருக்கும். அண்ட் தென் நம்ம இதை அதிக இடத்துல யூஸ் பண்ணுவோம். பிராக்கெட் நோட்டேஷன் வந்து டைனமிக் ஆக்சஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் திஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கீவேர்ட் எதுக்காக யூஸ் பண்றோம், அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ் அண்ட் திஸ் கீவேர்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளார நம்ம ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். லெட் எக்ஸாம்பிள் வந்து
எக்ஸாம்பிள் போட்டுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு கர்லி பிரேசஸ் போட்டாச்சு. ஸோ நான் நேம் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஜான் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் செப்பரேட் பண்ணுறதுக்காக கம்மா போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் தென் அவரோட ஏஜ் வந்து ஒரு 40 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் எழுத போறேன்னா கிரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஸோ கிரீட் போட்டுட்டு ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? சேம் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து இங்கே ரிட்டர்ன் போடுறேன். ரிட்டர்ன் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஹலோ அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு ஸோ எந்த நேம் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா திஸ் டாட் நேமை வந்து ஆக்சஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ அந்த நேம் எங்கே இருக்க போகுது அப்படின்னா நான் கன்சோலை கொடுக்க போகிறேன். ஸோ கன்சோல் டாட் லாகில் எனக்கு இந்த எக்ஸாம்பிளில் இருக்க பர்சனோட நேம் தானே வேணும். ஸோ எக்ஸாம்பிள் டாட் ரீட் ஆஃப். இப்போ அதை ரன் பண்ணலாமா? ஓகே, ஹலோ ஜான் வந்துடுச்சா? இப்போ இங்க வந்து இந்த கிரீட் அப்படிங்கிறது வந்து மெத்தட்ஸ். ஓகே, இங்க இது கிரீட் அப்படிங்கிறது மெத்தட்ஸ், அதாவது நம்மளோட ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா திஸ் டாட் நேம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது என்னது அப்படின்னா கரண்டா இருக்க ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி, அதாவது கரண்டா இருக்க ஆப்ஜெக்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த நேம் அப்படிங்கிறது. இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க நேம் எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா திஸ் அப்படிங்கிற கீவேர்டை போட்டு தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த திஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வராது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்ன அண்ட் நியூ கீவேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம் சேம் ஆப்ஜெக்ட்ல. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம் அண்ட் நியூ கீவேர்டு என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சேம் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல மல்டிபிள் டைம் கிரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இன்னும் ஒரு 4 நேம் வந்து நான் ஆட் பண்ணும், 4 பேரோட ஏஜ் ஆட் பண்ணும், 4 ஃபங்க்ஷன் ஆட் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்து இப்போ ஜானுக்கு ஒரு டைம் போடுறோம், ராமுக்கு ஒரு டைம் போடுறோம், தாராக்கு ஒரு டைம் போடுறோம், ஜனனிக்கு ஒரு டைம் தனித்தனியா வந்து ஆப்ஜெக்ட் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக தான் வந்து நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறவன யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அது எப்படி வந்து கிரியேட் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றது, நியூ கீவேர்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட் நேம் வைக்கிறேன். ஸ்டூடெண்ட் நேம் வச்சுட்டு இந்த ஸ்டூடெண்ட் என்னென்ன வாங்க போறேன்னா நேம் வாங்கிட்டு கோர்ஸ் வாங்குறேன். கோர்ஸை வந்து வாங்கிக்கிறேன். ஓகே, ஆப்ஜெக்ட் ரெடி பண்றதுக்காக ஒரு கர்லி பிரேசஸ் போட்டாச்சு. ஸோ இதுல இருக்க நேம் வந்து நீங்க நேம்னே வச்சுக்கிறேன். ஓகே, தென் இதுல இருக்க கோர்ஸை வந்து கோர்ஸ்னு வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்ல. ஸோ லெட் ஸ்டூடெண்ட் ஒன் வந்து நான் S1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அவங்க எதுல இருந்து கிரியேட் ஆக போறாங்கன்னா ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல இருந்தா இங்க கிரியேட் ஆக போறாங்களா. ஸோ நியூங்கிற கீவேர்ட் போட்டாச்சு. புது ஸ்டூடெண்ட் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண போறோம். ஸோ நியூ இங்க இருக்க இந்த நியூங்கிற கீவேர்டு பக்கத்துல இந்த ஆப்ஜெக்ட் நேம் போட போறோம். ஓகே, ஸோ நியூ ஆப்ஜெக்ட் நேம் வந்து நான் அனு அப்படின்னு கொடுக்குறேன். அவங்களோட ஏஜ் வந்து இப்போ ஒரு 18 வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வேணும். ஸோ லெட் ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ சேம் நியூ ஸ்டூடெண்ட்டுங்கனால நியூங்கிற கீவேர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து நான் குமார் அப்படின்னு வச்சுட்டு குமாருக்கு எவ்வளோ வயசுனா ஒரு 20ன்னு வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் கன்சோல் பண்ணி பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் லாக்ல போயிட்டு எனக்கு வந்து S1 வந்து பிரிண்ட் பண்ணும். தென் லாக்ல வந்து எனக்கு S2வையும் பிரிண்ட் பண்ணும். இப்போ அதை சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஸோ சேவ் பண்ணியாச்சு. ரன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் என்னது இருக்கானோ அவங்களோட நேம் வந்து 18. ஓகே, இங்க ஏன் 15 வந்துட்டுனா நான் இங்கே கோர்ஸை க்ளோஸ் பண்ணவே இல்லை. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஓகே, வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம் வந்து அனு, அவங்களோட ஏஜ் வந்து 18. ஓகே, கோர்ஸ் சொல்லி ஏஜ்னு கொடுத்துட்டேன்னா நான் இங்கே ஏஜ்னு மாற்றிடுறேன். ஏஜ்
இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஏஜ் கரெக்டாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம் வந்து அனு, அண்ட் தென் அவங்களோட ஏஜ் வந்து 18. செகண்ட் ஸ்டூடெண்டோட நேம் வந்து குமார், அண்ட் தென் அவரோட ஏஜ் வந்து 20. இப்போ எனக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நான் லெட் ஸ்டூடெண்ட் 3 போட்டு நியூ கீவேர்ட் போட்டாச்சு. ஓகே, ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரேணுன்னு கொடுக்குறேன். ரேணு, அண்ட் தென் அவங்களோட ஏஜ் வந்து 21. ஓகே, கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ இவங்களோட சேர்ந்து வந்திருக்கும். நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் கன்சோல் ஒர்க் போடல. நமக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம அவ்வளோ ஸ்டூடெண்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணிட்டே போயிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் போடணும் அப்படிங்கிற இங்கே நீட்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இப்படி கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணும். அதாவது நமக்கு வேணுங்கிற வேல்யூஸை மட்டும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்காக வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீஸ்ட்ரக்சரிங் பார்க்க போறோம். அண்ட் தென் டீஸ்ட்ரக்சரிங் கூட ஸ்ப்ரெட்டும் பார்த்துடலாம். நம்ம ஸ்ப்ரெட்டை பத்தி ஆல்ரெடி வந்து அரேஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு நான் புது எக்ஸாம்பிளே போடுறேன். லெட் யூசர்னு வச்சுக்கிறேன் இந்த டீஸ்ட்ரக்சரிங்க்கு. ஸோ லெட் யூசர் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, யூசர் நேம் வாங்கிக்கலாம். ஸோ இவரோட யூசர் நேம் என்ன வைக்கலாம் அப்படின்னா லேக்கான்னு வைக்கிறேன். ஓகே, இந்த சிட்டி இங்க இருக்கிறான் அப்படின்னா மதுரையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ லெட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா யூசர் நேம் அண்ட் தென் சிட்டி வேணும். ஸோ இதை நான் எதில் வாங்கிக்க போறேன் அப்படின்னா யூசர்லேருந்து எடுத்துக்க போறேன்னா. ஸோ இது ரெண்டுமே யூசர்ல தானே இருக்கு. ஸோ யூசர்லேருந்து எடுத்துக்க போறேன். இப்போ கன்சோல்ல வந்து டாட் லாக் சிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சிட்டி அப்படின்னு போட்டுறேன். இப்போ நான் இங்கே ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவரோட சிட்டி அண்ட் தென் அவரோட யூசர் நேம் எல்லாமே காட்டும். லேக்கா அவங்க மதுரையில் இருக்காங்க. நம்ம ஆப்ஜெக்ட்ல இருக்க வேல்யூஸை டைரக்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் இந்த டீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். ஸோ இதை யூஸ் பண்றதா நம்மளோட என்ன யூஸ் அப்படின்னா நம்மளோட கோடு வந்து எதுவுமே வந்து கிளீனாவே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா பேக் எண்ட்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம் அந்த டீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிறது. ஓகே, லெட்ஸ் மூவ் டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து லெட் ஆப்ஜெக்ட் 1 கொடுக்குறேன். ஸோ ஆப்ஜெக்ட் 1ஓட வேல்யூ என்னவா இருக்க போகுது அப்படின்னா a:1 அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, தென் லெட் ஆப்ஜெக்ட் 2ன்னு கொடுத்துட்டு ஸோ இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் குள்ளார c:2 அப்படின்னு கொடுத்துட்றேன். எனக்கு லெட் டுகெதர்ல எனக்கு ஆப்ஜெக்ட் 1ஓட வேல்யூ வேணும் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் 2ஓட வேல்யூ வேணும். ஸோ இதுக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா 3 டாட்ஸ் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஓகே, எனக்கு ஆப்ஜெக்ட் 1 வேணும் அண்ட் தென் எனக்கு ஆப்ஜெக்ட் 2வும் சேர்ந்து எனக்கு டுகெதர் அப்படிங்கிற ஒரு நியூ ஆப்ஜெக்ட் எனக்கு ஸ்டோர் ஆகி இருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து கன்சோல் லாக் பண்ணி எனக்கு டுகெதர் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும். ஸோ நியூ ஆப்ஜெக்ட்ல வந்து இந்த ஆப்ஜெக்ட் 1ஐயும் ஆப்ஜெக்டையும் ஒன்னா சேர்த்து எனக்கு அவுட்புட்டா இப்போ கொடுக்கும். ஓகே, a1 அண்ட் c2 அப்படிங்கிற புது ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூஸை மட்டும் எப்படி தானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம், தென் கீஸை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம், அப்புறம் என்ட்ரிஸை மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போறது வந்து ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் அண்ட் தென் வேல்யூஸ் நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு காரை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ காரோட பிராண்ட் வச்சுக்கலாம். ஸோ பிராண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் வந்து பிஎம்டபிள்யூன்னு வச்சுக்கிறேன். பிஎம்டபிள்யூ வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து மாடல். ஸோ எந்த இயரோட மாடல் அப்படின்னு வைக்கலாம். ஸோ மாடல் வந்து X5ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு கன்சோல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் அப்படின்னு எனக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா ஸோ கீஸ் என்ன கொடுத்துருக்கோம் பிராண்ட் அண்ட் தென் மாடல் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா
ஸோ இங்க இருக்க வேல்யூஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆக போகுது. அண்ட் தென் என்ட்ரீஸ் அப்படிங்கும்போது நமக்கு டோட்டல் காரில் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும். நான் வந்து இயர் போட்டு இப்போ 2026 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கன்சோலில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், இது ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம ஆப்ஜெக்டை வந்து ஹேண்டில் பண்ண போறனால ஸோ ஆப்ஜெக்ட் டாட் ஃபர்ஸ்ட் நம்ம கீஸை மட்டும் எடுக்கலாம். ஸோ கீஸ் இங்கேயே வந்துருக்கு. ஸோ கீஸ் எந்தோட கீஸ், இந்த ஆப்ஜெக்ட் நேம் என்ன, காரா. ஸோ காரோடது. ஸோ காரோடது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா console.logல ஆப்ஜெக்ட் தான் மறுபடியும் ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் இப்போ ரைட் சைடில் இருக்க வேல்யூஸை வந்து இப்போ ஹேண்டில் பண்ண போறோம். வேல்யூஸ் ஆப்ஜெக்ட் நேம் என்னது, கார். ஓகேவா, நெக்ஸ்ட் எதை கன்சோல் பண்ண போறோம் அப்படின்னா console.log ஆஃப் சேம் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் டோட்டல் என்ட்ரிஸுமே நமக்கு வேணும். ஸோ நமக்கு ஃபுல்லாகவே வேணும் அப்படிங்கும் போது இங்கே ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரீஸ் காரில் இருக்க போகிறது. ஓகே, இதை இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாமா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கீஸில் என்னென்ன வந்திருக்கு, பிராண்ட் மாடல் இயர். ஸோ பிராண்ட் மாடல் இயர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து காரோட இருக்க வேல்யூஸ் கேட்டிருக்கோம். அப்போ ரைட் சைடில் இருக்கிற BMW X5 அண்ட் தென் 2026 வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு டோட்டல் என்ட்ரிஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா இப்போ வந்து என்ன ஆகும்னா கீ வேல்யூ பேக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அரேவா வந்து கொடுத்துருக்கோம், எல்லாமே வந்திருக்கும். ஸோ பிராண்ட் வந்துட்டு BMW, ஸோ மாடல் வந்து X5, ஸோ இயர் வந்து 2026. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல வந்து ஒரு வேல்யூ எப்படி அசைன் பண்ணும், ஃப்ரீஸ் பண்றது, சீல் பண்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் அசைன் தென் ஃப்ரீஸ் தென் சீல் இதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெட் ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறது நான் வந்து A:1 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ A:1 இருக்க போகுது. தென் லெட் ஆப்ஜெக்ட் 2 அப்படிங்கிறது D:2 அப்படின்னு நான் வைக்கிறேன். இப்போ லெட் எனக்கு ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னா வரணும் அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்டை தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறேன், அசைன் பண்ண போறேன். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் அசைன், அது எப்படி அசைன் பண்ணணும், ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு எம்டி கர்லி பிரேசஸ் போட்டு ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 வந்து இப்போ அசைன் பண்ண போறோம். இப்போ லாக்ல எனக்கு ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ரன் பண்ணலாம். கம்மா கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதான் வந்து அன்டிஃபைன் நல் டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ A1 அண்ட் D2 அப்படிங்கிறத நமக்கு மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நமக்கு மர்ஜ் பண்ணி சிங்கிள் ஆப்ஜெக்டாக நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீஸ் பார்க்கலாம். இதுக்கு வந்து லெட் யூசர்னு எடுத்திருக்கேன். ஸோ யூசர்ஸ்னு மாற்றிடலாம். ஸோ யூசரோட நேம் வந்து நான் ராம் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ ராம் ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீசிங் அப்படிங்கிறது என்னன்னா இதுக்கு மேலே அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வேறு எந்த ஒரு வேல்யூஸ் கொடுத்தாலும் அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ யூசர்ஸ்க்கு தான் மாற்ற போகிறோம். ஸோ யூசர்ஸ் இப்போ யூசரோட நேம் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோமா. ஸோ யூசர் டாட் நேம், அவருக்கு என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ராம தூக்கிட்டு இப்போ சாம் அப்படின்னு நான் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஃப்ரீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால மாற்றவே முடியாது. ஸோ கன்சோல் லாக்ல வந்து எனக்கு யூசர்ஸோட நேம் வேணும். ஸோ யூசர் டாட் நேம் இப்போ வந்து இது மாறி இருக்காது, ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, ராம் அப்படிங்கிறத ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபர்தராக எந்த ஒரு நேம் கொடுத்தாலும் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நேம் கொடுத்தா மாறாது. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் சீல்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து லெட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நான் இங்கே வந்து A:1 அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஆப்ஜெக்டை வந்து சீல் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வேர்ட். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் சீல் பண்ண போகிறேன். ஸோ இந்த சீல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு வேரியபிளில் வந்து டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா,
அதான் இங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டோட நேம் குடுத்துட்டு, ஆப்ஜெக்ட்ன்னு குடுத்துறலாம். குடுத்துட்டு, இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ஏவோட வேல்யூ மாத்த போறேன். என்னன்னு மாத்த போறேன்னா, நான் 1ன்னு இருக்கிறத நான் 4ன்னு மாத்த போறேன். அண்ட் தென் இப்போ எக்ஸ்ட்ரா ஒண்ணு குடுத்துறலாம். இப்போ ஆப்ஜெக்ட் லாக்ல வந்து என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா, ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. பிரிண்ட் பண்றேன்னா என்ன அவுட்புட் வரும்? நமக்கு வேல்யூ 5 வருமா? இல்ல 4 வருமா? 4 வந்துரும். ஏன்னா நமக்கு பிங்கிறது ஒண்ணு குடுக்கவே இல்ல. ஸோ இது வந்து அலோவ் பண்ணாது. ஸோ நாட் அலவுட். அலோவ் பண்ணாது. இந்த ஏவ வந்து நமக்கு ஜேஎஸ் வந்து அலோவ் பண்ணும். அலோவ் பண்ணும். ஓகே கைஸ். நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, அண்ட் தென் மெத்தட்னா என்ன, திஸ் கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்றோம், கன்ஸ்ட்ரக்டரிங் எப்படி பண்ணணும், அண்ட் தென் ரீஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இன்னும் ஜேஎஸ் வந்து டீப்பா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜேஎஸ்ல. ஒன்ஸ் வீடியோ மட்டும் பார்த்துட்டு படிச்சாச்சு கத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா ஜேஎஸ் வந்து ஃபுல்லா லேர்ன் பண்ணவே முடியாது. ஜேஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்க போட்டு பார்த்து எரர் கிளியர் பண்ணா மட்டும்தான் நம்ம ஜேஎஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கவே முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.